வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 65, 45, 55 வயதுடையவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் இருக்குது. ஸோ என்ன அந்த ஜாக்பாட், அதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த வயது இருப்பவர்களுக்கு ஒரு அடிச்சிச்சு ஒரு ஜாக்பாட். என்ன அந்த ஜாக்பாட்டு, எப்படி இதில் திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ என்பன பற்றின ஒரு விரிவான தகவல். மத்திய அரசு மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் ஊழியர்களுக்கான அறிவித்துள்ள புதிய பணப்பலன் திட்டத்தை இந்த தகவல் உங்களுக்கு விளக்குகிறது. 45 முதல் 65 உள்ள 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் 50,000 வரை கூடுதல் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. ஒருவருடைய அடிப்படை ஊதியத்தை பொறுத்து இந்த ஊக்கத்தொகை மாறும் எனவும் இது நேரடியாக தகுதியுள்ளவர்களின் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் சுமார் 7 லட்சம் பேர் இந்த சலுகையை பெற்று பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி தனியார் துறை ஊழியர்களுக்கும் பொருந்தும் இந்த ஜாக்பாட் அறிவிப்பு முதிய வயதில் அவர்களுக்கு ஒரு சிறந்த நிதி பாதுகாப்பை வழங்கும் அப்படின்றது எல்லோருடையுமே எதிர்பார்த்த ஒன்று. ஸோ யாருக்கெல்லாம் இது பயனளிக்க போகுது? இந்த ஜாக்பாட் அறிவிப்பு முதிய வயதில் அவர்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியானவர்கள் இதற்கான விண்ணப்பிக்கும் முறைகளை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த முக்கியமான தகுதிகள் 65 வங்கி கணக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த 45, 55, 65 வயதுடைய வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு 50,000 ஜாக்பாட்டு. ஸோ வயது வரம்பு, ஓகேங்களா, தகுதி மற்றும் நிபந்தனைகளில் மிக முக்கியமானது வயது வரம்பு. அந்த வயது வரம்பு அப்படின்னு பார்க்குறப்ப 45, 55, 65 வயதுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு மற்றும் இபிஎஃப் கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த 55,000 சலுகை பொருந்தும். 20 வருட பணி சேவை, 20 இயர்ஸ் ஆஃப் சேவ், 20 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி வரும் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கும் இந்த கூடுதல் பலன்களை பெறுவதற்கு தகுதி. தொடர்ச்சியான அக்கௌண்ட் கணக்கு, வேலை மாறிய பின்னரும் பழைய இபிஎஃப் கணக்கையே யுஏஎன் தொடர்ந்து பராமரிப்பது இந்த தொகையை பெறுவதற்கு மிக மிக அவசியம். ஸோ நேரடியான பணப்பரிமாற்றம், இந்த உதவித்தொகை பயனாளர்களின் வங்கி கணக்கில் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டிபிடி மூலையெல்லாம் உங்களுக்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ சம்பளம் அடிப்படையில் கிடைக்கும் தொகை என்ன, எவ்வளோ சம்பளம் வாங்கினா எந்தெந்த கிடைக்கும். ஸோ இதில் 50,000 நேரடியாக வரவு தகுதியுள்ள ஊழியர்களின் வங்கி கணக்கில் இந்த தொகை நேரடியாக மாற்றப்படும். ஸோ பேசிக் பே கிடைக்கப்படும் பணம் 5,000 வர்த்திக்குன்னா 3,000, 5,000லேருந்து 10,000 வர்த்திக்கு பேசிக் பேனா 40,000, 10,000க்கு மேலே பேசிக் பே இருந்துச்சுன்னா 50,000. இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஸோ இந்த 45, 55, 65 வயதுடையவர்களுக்கு டிபிடி மூலமாக நேரடியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படும். ஸோ 7 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் சுமார் இதற்கான இபிஎஃப் உறுப்பினர்கள் இந்த திட்டத்தில் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. குறுகிய கால சேவை பலப்பணம், 6 மாதத்திற்கு குறைவாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு விட்ராவல் பெனிஃபிட் பணம் திரும்ப பெறும் வசதி எளிமையாக்கப்பட்டுள்ளது. 1995 ஓய்வூதிய திட்டம், ஓகேங்களா, மத்திய அரசின் 1995ஆம் ஆண்டு ஓய்வூதியர்களுக்கு திட்டத்தில் செய்யப்படும் மாற்றங்கள் கீழ்கண்ட அறிவிப்புகளை கொண்டுள்ளது. ஸோ 7 லட்சம் உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா இதில் பயன்பெற்றுட்டு வராங்க இந்த டிபிடி மூலமாக, ஓகேங்களா. ஸோ புதிய விதிமுறைகள் அப்படின்றது தான் இது. 1995 இபி அடன்மெண்ட்டு, 7 lakhs பெனிஃபிட்ஸு, ஷார்ட் சர்வீஸ் பெனிஃபிட்ஸ், இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த 50,000 ரூபாய் ஜாக்பாட் உதவித்தொகையை வழங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 50,000 ரூபா தவணை தொகை வழங்குறதுக்கு தகுதியான நண்பர்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்கி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.